சரிகமபா நிகழ்ச்சியில பிரதீக்ஷா அப்படிங்கிற பொண்ணு ஒட்டுமொத்த நடுவர்களையுமே பிரமிக்க வச்சிருக்காங்க. அந்த அரங்கத்தையே அதிர வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் ஸ்டார்ட் ஆகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இத்தனைக்கும் முதல் வாரமே கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் நம்மள மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஜட்ஜஸையுமே அதிர வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொண்ணு தான் பிரதீக்ஷா. இவங்க பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருந்தாங்க. பிரதீக்ஷா வந்து ஃபர்ஸ்ட் பாட்டே எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல தான் பாடியிருந்தாங்க. அண்ட் யாருமே இந்த அளவுக்கு சூப்பரா அந்த பொண்ணு பாடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. உடனடியா செலக்ட் பண்ணதோட மட்டும் இல்லாம, ஜட்ஜஸ் அவங்களுக்கு ரொம்ப நெறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட பர்சனல் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால அந்த பொண்ணு பொறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்ல இருக்க யாரும் வந்து பார்க்கல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "பிரதீக்ஷா இனி உங்க பொண்ணு மட்டும் கிடையாது, எங்க பொண்ணு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கே அவங்க வந்து ஒரு செல்ல குழந்தையா மாறப்போறாங்க. கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிரதீக்ஷாவ பார்ப்பாங்க. இது கண்டிப்பா நாங்க உங்களுக்கு பண்ணுவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லி ஸ்ரீனிவாஸ் மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒட்டுமொத்த ஜட்ஜஸுமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, "உங்க பொண்ணுகிட்ட அபரிமிதமான ஒரு திறமை இருக்கு. இந்த வயசுல இவ்ளோ சூப்பரா பாடுவாங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணா அவங்க இன்னும் சூப்பரான ஒரு சிங்கரா வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணுவோம்." அப்படிங்கிற மாரி ப்ராமிஸ் பண்ணி குடுத்திருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டு பிரதீக்ஷா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. நெறைய கனவுகளோட இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க. சரிகமபா நிகழ்ச்சி எப்போதுமே கனவுகள நிறைவேத்தி குடுத்திருக்கு. கண்டிப்பா அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்கள வந்து பார்ப்பாங்க. அண்ட் பிரதீக்ஷா இந்த சீசன்ல டஃபஸ்ட் காம்படிட்டரா மாறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா இதற்கு முன்னாடி நெறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருந்தவங்க சரிகமபா நிகழ்ச்சியில வந்ததுக்கப்புறம் உலகம் முழுக்க அந்த பொண்ண பார்த்து புகழ்ந்ததுக்கப்புறம் வந்து சேர்ந்திருக்காங்க. அத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாரி பிரதீக்ஷா ஃபேமிலியுமே நடந்தா ரொம்பவே சூப்பரா இருக்குங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அஜித்குமார் அவர்கள் அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட்டா பேசியிருந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அஜித்குமார் அவர்கள் நடிப்பு ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு புறம் ரேசிங்ல ரொம்ப ஈடுபாடோட இருக்காரு. சமீபத்தில மலேசியால நடந்து வரக்கூடிய ரேசிங்ல அவரு கலந்துக்கிட்டாரு. அவரோட டீம் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. அஜித்குமார் அவர்கள் மலேசியா போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே அங்க 500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் குவிஞ்சுட்டாங்க. இத பார்த்த அஜித்குமார் அவர்கள் அவர்கள சந்திச்சு, "கண்டிப்பா நான் உங்க எல்லாரையுமே பார்க்குறேன், பேசுறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன். பட் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்க. என்ன பார்க்க நீங்க வந்திருக்கீங்க. ஆனா என்ன தவிர இங்க ஏகப்பட்ட டீம்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இது மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே அமைதியா இருங்க. கோஆப்பரேட் பண்ணுங்க. ஈவினிங் ரேஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள வந்து பார்க்குறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் 500க்கும் மேற்பட்ட மக்கள சந்திச்சு ஃபோட்டோ, வீடியோவும் எடுத்திருக்காரு. 12 மணி நேரம் ரேஸும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நின்னு ஃபோட்டோ எடுத்து குடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் அவர் இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.